நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் வார்த்தைகள் நமக்கு உரைக்கிற ஒரு அற்புதமான காரியம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். பல வேளைகளில் நாம் நம்மை சூழ்ந்திருக்கிற துன்ப துயரங்களின் மட்டில் நாம் பலவீனப்பட்டவர்களாகி நம் இதயத்தை கடினப்படுத்தி கொள்கிறோம். இதோ ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் எளிமையாக எல்லாவற்றையும் எதிர்கொள்கிற ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த அற்புத கிருபை நமக்கும் கிடைக்க, நம்மால் பிறருக்கு கிடைக்க ஒருவரை ஒருவர் ஊக்கமூட்டி நாம் உதவி செய்து இணைந்திருக்க ஜெபித்து மன்றாடுவோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். இன்று திருப்பாடல் 95 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள் என்கிற இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க அழைக்கப்படும் இந்த வேளையில் இதயத்தை கடினப்படுத்தி கொள்வது கடவுளை புறக்கணிப்பதன் அடையாளம். ஆகவே நம் இதயங்கள் கடினப்படுத்தப்படாதபடிக்கு இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்கிற பிள்ளைகளாய் வாழ மன்றாடி ஜெபிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உரைக்கிறது. ஆண்டவரை தாழ்பணிந்து தொழுவோம், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், அவர் பேணி காக்கும் ஆடுகள். அவர் நம் கடவுளாயிருந்து செயலாற்றுகிறவர் என்கிற உண்மையை உரைப்பது இந்த திருப்பாடல். ஆகவே தான் நம்பிக்கையோடு அவர் கொடுப்பார், அவர் நமக்கு எல்லாவற்றையும் மாற்றித் தருகிறார். இன்று அவர் உங்களுடைய கண்ணீர் கவலைகளிலிருந்து விடுதலை தருகிறார். இந்த நம்பிக்கையோடு அவரை அணுகிச் செல்வோம். உங்கள் இதயத்தை
கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். கடவுளை சோதிப்பது என்பது நம்ம செய்யக்கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. மூதாதையர் என்னை சோதித்தனர் என்று கடவுள் வேதனையோடு சொல்லுகிற வார்த்தைகளை இன்று நாம் வாசிக்கிற போது நாம் கடவுளை சோதிக்கிற பிள்ளைகளாக அல்ல, மாறாக நம்பிக்கையோடு செயலாற்றுகிற பிள்ளைகளாக மாற வேண்டி மன்றாடுவோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டளவாய் உமக்கு வெறுப்பூட்டினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நீர் சினமுற்றீர் என்று வாசிக்கிறோம். நாங்களும் உமக்கு வெறுப்பூட்டி உம்மை சினமுறச் செய்யாதபடிக்கு ஞானத்தோடு உம்முடைய திட்டத்தை அறிந்து செயல்பட ஆற்றல் அளிப்பீராக. இன்று முது திருமுன் மண்டியிட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் குடும்பமாய் இணைந்து உமக்கு சான்று பகர கிருபை செய்யும். அவர்களுடைய எல்லா வழிகளிலும் நீர் அவர்களுக்கு உதவியாக இருந்து உம்முடைய கரம் பிடித்து வழி நடத்துவீராக. உம்முடைய பரிசுத்த கரத்திலே அவர்கள் எந்நாளும் பயணிக்க இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைய நீரே உதவி செய்ய அவர்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.